தஞ்சை மாவட்டம் மணலூரில் இடிந்து விழும் நிலையில் உள்ள பாசன வாய்க்கால் பாலத்தை சீரமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், அங்கு நியூஸ்7 தமிழ் செய்தி வெளியிடுவதற்கு முன் அங்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னவாக இருந்தது? செய்தி வெளியிட்ட பிறகு அதிகாரிகள் அங்கு ஆய்வு செய்து மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதாக தெரிவித்திருக்கிறார்களா? தற்போதைய நிலை என்ன, சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. தஞ்சை மாவட்டம் மணலூர் பகுதியில் உள்ள மணலூர் குமணந்துறை இணைக்கக்கூடிய சாலையில் உள்ள பாசன வாய்க்கால் பாலமானது இடிந்து விழும் நிலையில் உள்ளது. கல்லணை பூங்குழா சாலையையும் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையையும் இணைக்கக்கூடிய இணைப்பு சாலையாகவும் இந்த சாலை இருந்து வருகிறது. இந்த சாலையின் குறுக்கே குளங்கள் மற்றும் ஏரிகளுக்கு நீர் நிரப்பும் வகையில் பாசன வசதிக்காக 2க்கும் மேற்பட்ட பாசன வாய்க்கால்கள் இருந்து வருகிறது. இந்நிலையில் மணலூரிலிருந்து குமணந்துறை செல்லும் வழியில் உள்ள கோட்டூர் பாசன வாய்க்கால் பாலமானது முற்றிலுமாக சேதமடைந்து இடிந்து வரும் சூழ்நிலையில் இருந்து வந்தது. இது குறித்து நமது நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியில் கடந்த 2 தினத்திற்கு முன்னர் சிறப்பு செய்தியானது வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலி காரணமாக மக்கள் பயன்பாட்டிற்கு பெரிதும் பயன்பெறும் இந்த பாலத்தை உடனடியாக சீர் செய்து தர வேண்டும், தரமான சாலைகள் அமைத்து தர வேண்டும், தேவையற்ற இடங்களில் உள்ள வேகத்தடைகளை அகற்றிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் இந்த பகுதி மக்கள் நமது நியூஸ்7 தமிழ் வாயிலாக சிறப்பு செய்திகளுக்காக பேட்டிகள் அளித்தனர். இது குறித்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சிறப்பு செய்தியானது நமது தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய முன்தினம் இடிந்த பாலத்தின் அருகே பாலமானது இடிந்து விடக்கூடிய சூழ்நிலை உள்ளது. பாலம் பழுதடைந்துள்ளது உள்ளிட்ட வாசகக்கூடிய அறிவிப்பு பேனரானது அதிகாரிகள் வைத்தனர். இந்நிலையில் இன்று திருப்பனந்தாள் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் நேரில் வந்து ஆய்வானது மேற்கொண்டனர். தொடர்ந்து அதிகாரிகளை இப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். குறிப்பாக மணலூர் குமணந்துறை பகுதியில் பல்வேறு பேர்களில் குடிநீர் கிடைப்பது சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதனை ஏற்று அதிகாரிகள் பாலம் மற்றும் சாலை, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் 1 வாரத்திற்குள் தீர்த்து வைக்கப்படும் என்றும், இந்த சாலையில் தேவையற்ற இடங்களில் உள்ள வேகத்தடைகளை அகற்றப்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்புக்காக தேவை உள்ள இடங்களில் மட்டும் வேகத்தடைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த பகுதி மக்களிடம் அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்தனர். நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலி காரணமாக அதிகாரிகள் ஆய்வு நடத்தி இப்பகுதி மக்களின் பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்ததால் நமது நியூஸ்7 தமிழுக்கு இப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். நியூஸ்7 தமிழின் செய்தி எதிரொலியாக இடிந்து விழும் பாலத்தை தற்பொழுது அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களையும் காட்சிகளையும் நேரலையில் வழங்கியமைக்க நன்றி விக்னேஷ். குமணந்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கும் இதுக்கும் உள்ள ரோடு இது. இதுல ரோடு போடுறதுக்கு முன்னாடியே நாங்க என்ன பண்ணோம், அந்த வாய்க்கால்லாம் இது மாதிரி உழுவுற மாதிரி இருக்கு. இதுல ஸ்கூல் வண்டி எல்லாம் போகுது, ஸ்கூலுக்கு போற பசங்க எல்லாம் போறாங்க. மெயினா தியாகராஜபுரத்துக்கும் ஆடுதுறைக்கும் ஸ்கூலுக்கு போற வேணும் இதுலதான் போறாங்க. பசங்க சைக்கிள்லயும் இதுலதான் போறாங்க. இது அதுக்கப்புறம் நாங்க சொல்றதெல்லாம் கோரிக்கையா சொன்னதெல்லாம் அவங்க ஏத்துக்காம ரோட போட்டுட்டாங்க. ரோட போட்டதும் அவங்க சரி வர போடல. இதுல வேகத்தடை போடுறது பாத்தீங்கன்னாக்கா தேவையற்ற இடத்துல எல்லாம் வேகத்தடையை போட்டிருக்காங்க. தேவைப்படுற ஒரு 4 ரோடு இருக்கு, அதுல எல்லாம் வேகத்தடையை அவங்க போடல. இப்ப என்னாச்சுன்னா, ஒரு லாரி போனப்ப ஒரு ஓட்டை விழுந்துருச்சு 1 வாரத்துக்கு முன்னாடி. அந்த 1 வாரத்துக்கு முன்னாடி விழுந்த ஓட்டையை சொல்றப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, நான் யூனியன்ல சொல்றேன்னாங்க. இப்ப என்னன்னாக்கா அந்த ஓட்டையை அடைச்சி வச்சிருக்காங்க. இப்ப திரும்பி ஸ்கூல் வண்டியோ வேற ஏதோ வாகனமோ ஏதோ போனாலும் கீழே விழுந்துரும். இது எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். ஸ்கூல் பசங்க எல்லாமே பசங்களுக்கெல்லாம் பாதுகாப்பா போகணும், விபத்து இல்லாம போகணும். ஏன்னா ஸ்கூல் வண்டி இதுல ரெகுலரா போகுது, காலையிலயும் போகுது, ஈவினிங் போகுது, எல்லாமே போகுது. இதுல இப்ப இந்த டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கூல் வண்டி எல்லாம் போகுது. இதுல இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல் விடுமுறைங்கிறதுனால தெரியல, தொடர்ச்சியெல்லாம் போகுது. இதுல திரும்பி இந்த பசங்களும் இதுலதான் வரணும். கவர்மெண்ட் ஸ்கூல் இங்க தியாகராஜபுரம்னு ஒண்ணு இருக்கு, இது உள்ளடக்கின ஊருக்கு குமணந்துறைன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் இதுல போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதுல கனரகம் வாங்குமோ இல்ல ஸ்கூல் வண்டியா போனுச்சுன்னா நாளைக்கு இது விழுந்துரும். பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது போற மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது.